ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளுடைய யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சிட்டு வாங்க அப்படின்னு. அதில் ஒரு சிலர் தான் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் ஹார்ட் சிம்பிள்ஸ் தான் ஷேர் பண்ணுறீங்க. மற்ற சிலர் யாரும் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு, இல்லை 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வெபினார் குரூப்பில் 2 பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். அதில் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம எஜுகேஷன் குரூப்பில் ஓகே, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸை மேம்படுத்தி வந்தால் தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியுமே தவிர, சும்மா ஏதோ ஏனோ தானோ அப்படின்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. இது ராகுல் அப்படின்றவர் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் இவரும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது ஃபெயில் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும், பரவாயில்ல, தப்பு ட்ரேட் எதுவாக இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய செட்டப்பில் வந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக எடுத்து அதனுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் ரெகுலராக அமுச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழக்கமாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டான நிறைய பேர் என்ன சார் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு, மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லை என்ன பண்ணுதுன்றது பார்க்கணும். எங்கள் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட்டு இன்னும் ஒரு சைட்வேஸ் எங்கே சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட தான் மார்க்கெட் இன்னும் ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம கேப் ஃபீல்டோ இல்லை ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்டேயோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த கீழே எதுவும் வரல. ஆனால் இந்த இதில் நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல் அந்த பேங்க் நிஃப்டி பார்க்க சொல்ல அதனுடைய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நிஃப்டி 50லேருந்து வரலாம். நம்ம நிஃப்டி 50 நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும் இங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட சார்ட். இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன உங்களுக்கு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நான் என்னோடய வியூவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் கேப் ரீஃபில்ல பண்ணாமே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மார்க்கெட் மேலே டாப்பர் சைடு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணமே தவிர டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா டவுன் சைடு மேபி கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கேப்பில் அந்த கேப் ரீஃபில் வேணும். அந்த கேப்பில் டக்குனு அந்த கேப் ரீஃபில் பண்ணிச்சுன்னா உங்களால் எதுவும் நெக்ஸ்ட் ஃபர்தராக எதுவும் பிளான் பண்ண முடியாது. ஓகே, பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம கேப் ரீஃபில்னு சொன்னோம் இல்லையா, மார்க்கெட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த டக்குன்னு ஒரு கேப் ஒரே ஒரு கேண்டில் ஒரு குச்சி மாதிரி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணிச்சு வச்சுக்கலாம், திரும்ப ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணணும். ஏன்னா இந்த டே ஹையை நிறைய எஸ்எல்ஸ் இருக்கும். ஸோ அதை ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேபி மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ என்னுடைய பிளான் என்ன, ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ரெடியாக இருப்பேன். நாளைக்கு 25,175 கிட்டக்கிட்ட அந்த லெவல் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பார்வையில் நிஃப்டி 50 இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி இந்த இடத்துல, ஏன்னா அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இல்லைப்பா மார்க்கெட் அப்படியே இங்கேயே சஸ்டெண்ட் ஆகிட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காகவோ ஒரு இந்த ஹை பிரேக் அவுட் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம டார்கெட்டை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். மார்க்கெட் மேலே போய்ட்டு சஸ்டெண்ட் ஆனாவோ அல்லது கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆனாவோ ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். ஸோ ரொம்ப நாளாக ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு மார்க்கெட் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஆனால் எங்காச்சு மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. ஸோ அப்படியே கீழே வந்துச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. இந்த இதில் ஏன் சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அதில் தள்ளி ஸ்க்ரோல் பண்ணி காமிக்க உங்களுக்கு எப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இந்த லைக்ஸை ஏன் சார் கேட்டு வாங்குறீங்க, பிடிச்சா அவங்களே போட போகிறாங்க அப்படின்னு ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு புரியல, அதனால் ரீமைண்ட் பண்ணுறேன், ஞாபகத்தில் மறந்துடுறாங்க. ஓகே, இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இது
ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ கீழே வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. வெரி சிம்பிள், அவ்வளோதான். அதனால தான் மார்க்கெட் ரொம்ப நேரமாக அங்கேயே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கிறதே தவிர ஒரு அப்பர் சைடு டோர் சைடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 10 minute ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும் மனுஷத்தில். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கும் ப்ரைஸ். ஆனால் வரல. ரீசன் என்ன, இந்த ப்ரீவியஸ் 2 ரெசிஸ்டன்ஸில் அது சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணீங்க இன்றைக்கி? கொஞ்சம் நாங்கள் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குரூப்பில் இல்லை அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல தேவை. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் காப்பாற்ற முடியாது யாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. ஆக்சுவலாக இங்கே வந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு 10 minute ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். சேம் நானும் அதே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை கீழே வந்து ஒரு 50%க்கு நேரம் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் சைடு பிளான் பண்ணேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு என்னோடய வியூ இருந்தது. நான் தவறாகிட்டேன் இன்றைக்கி. ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு புல் பேக் மாதிரி என்னோடய வியூவில் தெரிஞ்சு. ஸோ இந்த இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். மூமெண்ட்டை பெருசாக ஒன்றும் வரல. ஆக்சுவலாக இந்த ஹை தான் டார்கெட்டாக போட்டிருந்தேன். இந்த 57,060 இந்த 57,100 வரலாம் ப்ரைஸ் மேலே போய்ட்டு சைட்வேஸ் இங்கே ஆகும் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து SL ஒன்று ஹிட் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் நம்ம எஜுகேஷன் குரூப்பில். ஸோ இந்த 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் லோவும் பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட் இங்கேயே ட்ராவல் பண்ணிட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ சும்மா இருக்குது பெட்டர், வேறு எதுவும் பண்ண முடியாது இடத்துல. ஓகே, அப்போ நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது சார் நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளேஷனாக இந்த 56,700 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். 2வது சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கேப் ரீஃபில் ஏரியா. ஸோ இது வந்து 2வது சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல 2 இடத்துல உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் என்ன நடந்தது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான பிளானை நீங்கள் பண்ணலாம். அதாவது திரும்ப வந்து ரேலி. என்ன சார் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 57,050 வரலாம் வந்துச்சு, இன்னும் நீங்கள் அப்சைடுக்கான பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னா சார்ட்டு தெரியுது. நான் என்ன பண்ணுறது, சார்ட் என்ன சொல்லுது அதான் நம்ம கேட்க முடியும். ஸோ சார்ட்டில் தெரியுது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் இன்னும் ஸ்டில் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான். அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப்பில் கூட உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருந்தேன். நிஃப்டி மிட் கேப் உங்களுக்கு கேப் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. எஸ், கண்டினியூவாக ரேலி உங்களுக்கு ஹையர் ஐஃபார்மேஷனாக திரும்ப ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான். ஆனால் இதில் வந்து அதுவும் கொஞ்சம் சைட்வேஸ் மூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒன்றும் பெருசாக ஒன்று ரேலி கொடுக்கு. ஆக்சுவலாக நேற்று நேரத்தில் பார்த்தா கண்டினியூ ரேலி கொடுத்து, ஆனால் கேப் அப் நடந்தாலும் இவ்வளோ பிரச்சனைங்க. நமக்கு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா சூப்பராக ரேலி கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுறது, கேப் அப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் வரல. ஆனால் கேப் அப் இல்லாமையோ இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பன் ஆகணும், திரும்ப வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி 60,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ சின்ன சின்ன தகவல்கள் தான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம எஜுகேஷன் குரூப்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு சரி, அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்ஸ் நான் சொன்னால் ஒரு லைக்ஸ் ஒரு 150 லைக்ஸு, ஒரு ஹார்ட்ஸ் ஒரு 50. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு பூஸ்ட், ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோக்கு எத்தனை பேர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் அப்படின்னா, சென்செக்ஸில் இன்னமும் வந்து ஒரு சப்போர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட் தான் இன்னும் ஸ்டில். இது சப்போர்ட் எப்படி சார் என்னதுன்னா உங்களுக்கு சேம் அந்த நிஃப்டி 50ல் என்ன காமிச்சனோ அதே தான் சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்கிட்ட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா தான். ஸோ ப்ரைஸ்க்கு கீழே வந்தால் கூட உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகினா ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். டவுன் சைடுக்கான பிளானை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. டவுன் சைடு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10 குவான்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 2 குவான்டிட்டியில் ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் கூட நான் பேங்க் நிஃப்டியில் எடுத்த ரீசன் என்னன்னா ஸ்மால் குவான்டிட்டி தான். ஒரு பெரிய ரெட் கேனில் ஒரு 2 க்ரீனு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு டவுன் சைடுக்கான இதில் டார்கெட் வச்சிருந்தோம். ஸ்மால் டார்கெட் தான். அதே மாதிரி ஸ்மால் குவான்டிட்டி தான் இதில் சேம் உங்களுக்கு 10 குவான்டிட்டி ரெகுலராக பண்ணிங்கன்னா 2 குவான்டிட்டி. ஒரு வேளை SL ட்ரிகர் ஆச்சுன்னா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த ட்ரேடில் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற. நம்ம என்ன பண்ணுறோன்னா எவ்ரி ட்ரேடும் உடனே வந்து ப்ராஃபிட் கிடச்சிடணும், இந்த ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அது மேலே ஃபோர்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கணிப்பு வந்து பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் பண்ணுறோம். அதையும் மீறி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும். இல்லை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், எப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனளிச்சிருந்தால் உங்களுடைய சப்போர்ட்ஸை நான் பார்க்குறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.